உலக வரலாற்றில் அசைக்க முடியாத பேரரசாக திகழ்ந்த ஓட்டமான் எம்பையர் அஸ்தமித்த தினம் இன்று. கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு ஆட்சி செய்த பேரரசு ஓட்டமான் எம்பையர். ஆசியா, யூரோப், ஆப்பிரிக்கான்னு 3 கண்டத்திலையும் அதோடைய எல்லைகள் இருந்துச்சு. 16-17 நூற்றாண்டுகளில் 5.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறது அதோடைய எல்லை பரப்பாக இருந்துச்சு. சில்க் ரூட் உட்பட பல ட்ரேட் ரூட்ஸ்லாம் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. பிளாக் சி, ரெட் சி உட்பட மிக முக்கியமான கடல் பிராந்தியங்களும் அதோடைய எல்லைக்குள்ளே தான் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய பேரரசை கட்டி ஆள்வதற்கு அசைக்க முடியாத இராணுவம் இருந்தது. ஓட்டமான் எம்பையரின் இராணுவத்தை பார்த்து அஞ்சு நடுங்கிய ஐரோப்பிய நாடுகள் எத்தனையோ. வானவியல், அறிவியல், இராணுவம்னு எல்லா விதமான டெக்னாலஜிலையும் உச்சத்தில் இருந்தாங்க ஓட்டமான் எம்பையர். ஆனால் அப்படி இருந்த ஓட்டமான் எம்பையர் 20ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய சரிவை நோக்கி நகர ஆரம்பிச்சது. முதல் உலகப் போரின் முடிவு அந்த சரிவை முழுமையாக்குச்சு. ஏகப்பட்ட எல்லைகளை இழந்து ஒரு சிறு துண்டு எல்லைக்குட்பட்ட பகுதியாக ஓட்டமான் அரசு உருவாச்சு. அந்த சமயத்தில் ஓட்டமான் எம்பையருக்குள்ளேயே புரட்சி வெடிச்சது. மக்கள் எழுச்சி அடைஞ்சு அரசுக்கு எதிராக போராட தொடங்கினாங்க. முஸ்தபா கெர்னல் அத்தாதுர்க் தலைமையில் மக்கள் கிளர்ச்சி அடைஞ்சாங்க. அரசுக்கு எதிரான அதிகார மையம் கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி உருவாக்கப்பட்ட டர்க்கிஷ் கிராண்ட் நேஷனல் அசம்பிளி 1922ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஓட்டமான் சுல்தானேட் அப்படிங்கிறது இனிமே இருக்காதுன்னு அறிவிச்சாங்க. சுல்தானேட்டே அழிஞ்சதுக்கு அப்புறம் சுல்தானுக்கு என்ன வேலை? அதற்கு பின்னான ஒரு சில நாட்களில் ஓட்டமான் எம்பையருடைய கடைசி சுல்தானான 6வது மெஹமத் தன்னுடைய அரண்மனையிலிருந்து வெளியேறி பிரிட்டிஷ் கப்பல் மூலமாக இஸ்தான்புல்லுக்கு ஓடி ஒளிந்தார். உலக வரலாற்றில் பல மாற்றங்களுக்கும் திருப்பு முனைகளுக்கும் காரணமாய் அமைந்த ஓட்டமான் எம்பையர் அழிந்த தினம் இன்று.